வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி விழாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளி அன்னைக்கு பூஜா ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வீட்டை எப்படி நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற சில டிப்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரத்னவேல் குட்டிக்கு பர்த்டே. இந்த பர்த்டே செலிப்ரேஷனும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் உங்களோட விஷஸ் எல்லாமே அப்புக்குட்டிக்கு சொல்லிடுங்க. மார்னிங் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாதம், மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் ஏன் இப்படி இருக்குன்னா, நிலத்தில் விளையிற துவரம்பருப்பு தான். அதனால தான் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. நம்ம கடையில் வாங்குறத விட நிலத்து துவரம்பருப்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு கிரேவியும் வச்சுருக்கேன். மதியத்துக்கு இப்போ சொரக்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். சொரக்காயில் கொஞ்சமாக வேர்க்கடலை தட்டி போட்டிருக்கேன். சாம்பார் மிளகா கிள்ளி வச்சாச்சு. தயிர் உர ஊற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஆடி வெள்ளி, அதனால் காலையிலேயே ஆடி வெள்ளின்னு இல்லை, எப்போவுமே ரெகுலராக வெள்ளிக்கிழமை அப்படின்னா பூஜை பண்ணுவோம். இன்றைக்கி ஆடி வெள்ளி ஸ்பெஷல் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடியே பூஜை ரூமில் பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. அப்புக்குட்டி காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னா கோயிலுக்கு போகல, ஈவினிங் வந்த பிறகு தான் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சாமிக்கு நெய்வேத்தியமாக ஒரு மாதுளப்பழமும் கற்கண்டு பால் இதை வச்சு நான் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டேன். தீபாராதனை காமிக்கல. நான் கிளம்பி போன பிறகு என்னை விட்டுட்டு வந்த பிறகு மகாப்பா தீபாராதனை காமிச்சிருவார். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மாயிலை தோரணம் இதெல்லாம் கட்டி போடுவாங்க. அதெல்லாம் கட்டி போடுறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால என்னை ஸ்கூலில் விட்டுட்டு வந்த பிறகு மகாப்பா அந்த மாயிலை தோரணம் எல்லாம் வச்சுட்டு வெளியே இருக்கக்கூடிய அந்த சில வேப்ப மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த வேப்ப மரத்துக்கு குங்குமம் மஞ்சள்லாம் பாப்பா வைக்க சொல்லிடுவார். எல்லாம் முடிச்சுட்டு மனசுக்கு நிறைவாக பூஜை பண்ணி வச்சுருவாங்க. இது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டு போனோம் அப்படின்னா டைம் ஆயிரும். சப்போஸ் மகாப்பா வெளியே போகிறாங்க அப்படின்னா நான் பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு போயிடுவேன். அவங்க இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மகாப்பா செய்ய சொல்லிடுவேன். மாயிலை தோரணம் மகாப்பா இருந்தால் மட்டும்தான் ரெடி பண்ணுவாங்க. நான் கழனிக்கு போயிட்டு மாலையெல்லாம் பறிச்சிட்டு அதெல்லாம் செய்ய மாட்டேன். அவங்க இருக்கிறப்ப அதை ரெடி பண்ணிட்டு போயிடுவாங்க. சப்போஸ் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வச்சுருவாங்க ஃப்ரிட்ஜில். நான் எடுத்து தேவையானப்போ கட்டி சாமிக்கு வெளியே வாசலுக்கு தோரணம் போட்டுருவேன். ஈவினிங் வந்த பிறகு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா கிரேவி பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி விட்டேன். தேங்காவோடு சேர்ந்து ஒரு 2 தக்காளி, கொஞ்சமாக கசகசா, சோம்பு இதெல்லாம் நம்ம அரைச்சி விட்டோம் அப்படின்னா குருமா மாதிரி சூப்பராக இருக்கும். உளுந்தெல்லாம் ஊற வச்சுருந்தாங்க மகாப்பா, அதனால் உளுந்து போண்டா செஞ்சாச்சு. எதுக்காகனா இன்றைக்கி ரத்தன்குட்டிக்கு பர்த்டே இல்லைங்களா, அதனால் கேக் வெட்டணும். நான் ஸ்கூல்லேருந்து வரப்போவே ஒரு கடையில் பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிட்டு வந்துட்டேன். 1/2 kg பார்த்திங்கன்னா 250ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்பா அம்மா வந்த பிறகு தான் நான் பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணவே ஆரம்பித்தேங்க. ஈவினிங் வர்றதுக்கு ஒரு 5:20 ஆயிடுச்சு. வந்த பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்த பிறகு தான் எழுந்திரிச்சு சமைக்கவே ஆரம்பித்தேன். அம்மா வர்றதுக்கு ஒரு 6:30 ஆயிடுச்சு. அப்போவும் ரெடி ஆகிட்டேன். அப்புக்கு ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ரெட் கலர் டிஷர்ட்டும் ஒரு ஃபேண்ட்டும் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் எப்போவுமே ரெகுலராக இந்தியா சில்க் ஹவுஸில் தான் வாங்குவோமே, அங்கே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான். உளுந்து வடையை நாங்கள் பார்த்திங்கன்னா ஸ்பூன்லேயே போட்டாச்சு. மகாப்பா தான் போட்டு விட்டாங்க. உளுந்து வடை அரைக்கிறப்ப நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா பார்த்திங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக அரைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மாவு அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பஃபியாகவும் கிடைக்கும். அதனால் நம்ம உளுந்து போண்டாக்கு நல்லா பார்த்திங்கன்னா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. அப்புக்குட்டியும் மகாப்பாவையும் தான் அனுப்பி வச்சுருந்தேன். 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க. 8:30 மணி இருக்கும். 8:30-9 மணி ஆயிடுச்சு கேக்கு வெட்ட. யாரையும் கூப்பிடல. ரொம்ப சிம்பிளாக அப்பா அம்மா நாங்கள் அவ்வளோதான். நாங்கள் பார்த்திங்கன்னா சிம்பிளாக பார்த்திங்கன்னா பர்த்டே கொண்டாடிட்டோம்.
எப்போவுமே பர்த்டேனா என்னோடய அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க. நேற்று ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டிக்கிட்ட, அதாவது இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள அவங்க பாட்டி இருக்காங்க. அங்கே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இல்லையா, இது எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸில் போட்டு மகா அப்பா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். மாமியாருக்கு 85+ ஏஜ் ஆகிடுனனால அவங்களால வந்து மாடி மேலே ஏற முடியலங்கிறதுனால அவங்க அதிகமாக வர்றதில்ல. தினமுமே காலையில் டிஃபன் ரெடி பண்ணிட்டேன்னா காலையில் மகா அப்பா வந்து அவங்க பாட்டிக்கு, எங்கள் மாமியாருக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துடுவாரு. காலையில் அவங்க கொஞ்சம் நமக்கே, எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 37 வயசு 36 வயசு தான் ஆகுது. நமக்கே வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் 85+ அப்படிங்கிறப்ப ரொம்பவே கஷ்டம்தான். வாங்க அப்படின்னு சொன்னாலாம் வந்து வரமாட்டேங்கிறாங்க. ஊரில் பேசுகிறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஏஜ் குரூப்பில் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு எப்போ முடியலையோ அப்போ வரமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் டெய்லியும் காலையில் டிஃபன் வந்து கொடுத்து விட்ருவேன். மதியத்துக்கு அவங்க சமைச்சிப்பாங்க, நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து சமைச்சிப்பாங்க. தினமுமே போயிட்டு வருவாங்க மகா அப்பா. அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு கிளம்புறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணாங்களே. மீன் சாப்பிட்டுட்டு எப்படிம்மா நான் ஆசீர்வாதம் பண்ணுறது அப்படின்னாங்க. அதெல்லாம் பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பாங்க. காலையில் வந்து அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் கிராமத்தில் வந்து கொஞ்சம் நிலம்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்காக ஊருக்கு போயிருந்தாங்க. அதனால் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. தம்பிங்கெல்லாம் யாரும் வரல, அவங்கெல்லாம் சென்னையில் இருக்காங்க. நாத்தனாரும் ஊரில் இருக்காங்க. ஸ்கூல் டைம் அப்படிங்கிறதுனால யாராலையுமே வர முடியல. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு அப்பா அம்மா எல்லாமே வந்து கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நைட் ஸ்டே பண்ண முடியாது, வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டுருக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து கிளம்பிட்டாங்க. மகா அப்பாவும் வந்து போயிருக்காரு, இன்னும் மாமியார்கிட்டேருந்து வரல. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்களே. இது மறுநாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட அந்த டிஷ்ஷெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அதுக்காக தான் நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. 73 ருபீஸ் அவ்வளோதாங்க. இது சூப்பராக இருந்தது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷ்ஷை வச்சுட்டு நம்மளுக்கு ரிமோட் வைக்கிறதுக்கு கீழே வந்து சின்னதாக 2 ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ரிமோட்டும் அங்கேயே வச்சிடலாம். ரொம்ப நாள் இந்த இடத்துல ரேக் அடிக்காததுனால இந்த டிஷ்ஷை மேலே டிவி மேலே வச்சா அது கீழே மேலேயும் அப்படியே விழுந்துகிட்டே இருந்தது. அதனால தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு தேவையான ஸ்க்ரூ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க. அதனால் நாம் வந்து இதை தனியாக வந்து ஏதாச்சும் வாங்கி ஃபிட் பண்ணோமா அப்படின்னா எதுவும் கிடையாது. நம்ம ட்ரில் மிஷின் இருந்ததுன்னா அழகாக வந்து ட்ரில் பண்ணி அதிலே ஃபிட் பண்ணிடலாம். இவர் யாருன்னா நம்ம வீட்டுக்கு திடீர்னு வந்த விருந்தாளி தாங்க. ஒரு நாள் பார்த்தா நைட்டெல்லாம் ஒரு குட்டி நாய் அழுதுகிட்டே இருந்தது. மறுநாள் காலையில் தான் நான் வந்து ஒரு 4:30 5 மணிக்கு வெளியே போனால் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கிறதுனால இது யாரையோ தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு போயிட்டுருந்தாங்க. இது மட்டும் தனியாக தான் இருந்தது. இவங்க அம்மா நாயெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில பாவம். ஒரு சின்ன குழந்தைய அவங்க அம்மா கிட்டேருந்து அநியாயமாக பிரித்து எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. இந்த தெருவுலையே தான் இருக்குது. சாப்பாடு போட்டால் சாப்பிடல, ஏன்னா குட்டியாக இருக்குது. 1 மாதம் குட்டியாக இருக்குமோ இல்லை 2 மாதமோ தெரியலுங்க. பால் மட்டும்தான் குடிக்கிறானே. சரி ஓகே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் மறுநாள்லேருந்து வெளியவே வச்சுட்டு தினமும் பால் ஊற்றியாச்சு. ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து வரேன் நான் ஈவினிங்கு. காலையில் பால் வந்து கொடுத்துட்டு தான் போனேனே. ஈவினிங் கொடுக்கவே காணோம் மகா அப்பா. மதியானம் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை, அந்த மாதிரி சொல்லிட்டு 3 வேளையும் பால் வந்து ஒரு கிளாஸ் ஊற்றிடுவோம். அன்றைக்கி கொடுக்கவே இல்லை, மறந்துட்டுருக்காங்க. ஈவினிங் நான் ஸ்கூல்லேருந்து வரப்போ தள்ளாடி நடந்து வந்தான். பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. நடக்கிறப்பவே தெரியும் இல்லையா நமக்கு, அதாவது ஒரு சின்ன குழந்தை எப்படி காலையிலேருந்து பட்னியாக இருந்தால் அது நடக்கிற நடையே வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கவே கஷ்டமாயிருச்சு. அப்புறமா மகா அப்பாவை கூப்பிட்டு ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு வந்து ஊற்றின பிறகு தாங்க அவன் பிரிஸ்காவே ஆனானே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பப்பியை வளர்க்குறவங்க ஏன் அந்த குட்டியை அதோட தாய்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்கன்னே தெரியல. எப்படியாச்சும் இதை வளர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பால் ஊற்ற ஆரம்பித்ததுலேருந்து வீட்டை விட்டு எங்கேயுமே போகிறதில்ல. கேட் ஓப்பன் பண்ணால் குடுகுடுன்னு உள்ளே ஓடி வந்துடுவான். உள்ளே ஓடி வர்றது பிரச்சனை இல்லை, நைட்டெல்லாம் அழறான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க. அதனால தான் வெளியே வந்து விட்டுருக்கேன். வெளியவும் வந்து கரெக்டாக ஒரு சின்னதாக ஒரு மேட்டு மாதிரி போட்டு அதில் தான் வச்சுருக்கோம். அவன் பாட்டுன்னு இருப்பான். பாலை குடிச்சிட்டானா போய் தூங்கிடுவான். இப்போ ஒரு 2-3 நாளாக அழறது கிடையாது. பால் வந்து காலையில்
காலையில் ஒரு வேளை 5 மணிக்கு 6 மணிக்கு கீழே போகிறப்ப கொடுத்துருவேன். மதியம் ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை, நைட்டு ஒரு வேளைன்னு சொல்லிட்டு ஒரு 4 வேளை கொடுத்துறது தான். இதையும் மீஷோவில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ரேக் வந்து எனக்கு இந்த ஆயில் கேனெல்லாம் வைக்கிறதுக்கு ரேக் இல்லை, கீழவே வச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உப்பு ஜாடியெல்லாம் வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு நிறைய ப்ளேஸ் வந்து அடைக்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி 2 டயரில் ஒரு ரேக் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அதுதான் வாங்கியிருந்தேன். இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 230 என்னமோ தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கிச்சனே மாறி போச்சுங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வச்ச பிறகு அந்த கிச்சனோட லுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 டயரில் 2 ஸ்டாண்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து அயன் தான், ஃபுல்லாக ஒயிட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. இது முன்னாடி வாங்கினது பின்னாடி இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டீல் ரேக்கு, அது வந்து முன்னாடி வாங்கினது. கீழே வந்து உப்பு ஜாடி வச்சுட்டு மேலே ஃபுல்லாக ஆயில் கேன் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குது. நல்ல ஒரு லுக்கு கொடுத்துருக்கு. சில பேர்லாம் சொல்லுவாங்க வேலைக்கு போனால் வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறதுன்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்பப்போ வேலையை நம்ம வந்து நீட்டாக செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வீடை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எப்போவுமே நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகுது. தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.